ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு குருமா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1 கப் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, 4 கிராம்பு, பிரியாணி இலை 2, ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஆச்சி குழம்பு மசாலா தூள் என்கிட்ட இருக்குது. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டு குழம்பு மிளகா பொடி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சேர்த்த பிறகு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் விட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு குருமா. இதை நம்ம ஒருக்கா கலந்துட்டு வேறு பேனில் இதை மாற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மணமாக இதை இப்போ வேறு இதில் மாற்றிட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.